ஃப்ரெண்ட்ஸ், பணம் தான் வாழ்க்கையில எல்லாமே நினைக்கிறீங்களா? இல்ல பணம் வாழ்க்கை நடத்துறதுக்கான ஒரு கருவி அப்படின்னு நினைக்கிறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழ்க்கையை மாத்தி அமைக்கக்கூடிய பணத்தோட 5 உண்மைகள தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், பணத்தோட 5 உண்மைகள நான் ஏற்கனவே ஒரு வீடியோல போட்டுட்டேன். இது பார்த்தீங்கன்னா பாகம் 2. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுல நம்ம பேலன்ஸ் இருக்கிற மத்த எல்லாத்தையும் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், 6வது பாயிண்ட், நல்ல கடன், கெட்ட கடன். ஆமா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்ல கடன் எதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஹோம் லோன் நீங்க வாங்குறீங்க. அதுலேருந்து நீங்க வந்து ரெண்ட் எடுத்து உங்களோட இஎம்ஐ கட்டுறீங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல கடன். ஏன்னா அந்த வீடு பார்த்தீங்கன்னா நல்ல பண்ண உங்களோட அசெட். ஸோ இது நல்ல கடன். ஃப்ரெண்ட்ஸ், கெட்ட கடன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கிரெடிட் கார்டில் நீங்க வந்து ஷாப்பிங் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து ஹை இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுவீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு வகையில கெட்ட கடன். ஸோ கடனையும் நல்ல வழியில யூஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நல்ல கடனுக்காக யூஸ் பண்ணுங்க. ஸோ அதை வந்து சிக்கலாக்கிக்காதீங்க. அதாவது ஒரு ட்ராப்ல போய் மாட்டிக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், 7வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனான்சியல் லிட்ரஸி. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனான்சியல் நாலேஜ். ஒருத்தர் ஹை சேலரி வாங்குறாருன்னா அவர் பணக்காரன்னு நீங்க நினைக்கிறீங்களா? பதில் பார்த்தீங்கன்னா இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அவர் என்னதான் ஹை சேலரி வாங்கினாலும் அவருக்கு ஃபைனான்சியல் லிட்ரஸியோ இல்ல ஃபைனான்சியல் நாலேஜோ இல்லைன்னா அவர் கண்டிப்பா ஒரு கட்டத்தில் ப்ரோக் ஆயிடுவாரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஞாபகம் வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஹை சேலரி வாங்கினாலும், ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஹை சேலரி வச்சிருந்தாலும் பணத்தை பத்தின உங்களுக்கு நாலேஜ் இல்லைன்னா அது உங்களுக்கு சிக்கல் தான். அதனால ஃபைனான்ஷியல் நாலேஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட சேலரியோட, உங்களோட ஹை சேலரியோட ரொம்ப முக்கியமானது. ஸோ ஃபைனான்ஷியல் நாலேஜை கற்றுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், 8வது பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, மணி மேக்னிஃபைஸ் யூ. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், மணி வந்து உங்கள் கேரக்டர் சேஞ்ச் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கேரக்டர் சேஞ்ச் பண்ணாது. ஆனால் அது உங்களை பெரிதாக்கி விடும். அதாவது உங்கள்கிட்ட அந்த பணத்தை வந்து தெரிஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு டபுள் ஆக்கும். அதையே நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா அது உங்கள் கேர்லெஸ் இன்னும் டபுள் ஆக்கி விட்டுரும். மீன் உங்களை வந்து மிகப்பெரிய லாஸில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், மணி வந்து எப்பவுமே உங்களை மேக்னிஃபை பண்ணும். ஸோ மணியை தெரிஞ்சு யூஸ் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், 9வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபிகேஷன். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், பணத்தை எல்லாத்தையும் ஒரே இடத்த போடலாமா? பதில் கேட்டிங்கன்னா தவறு ஃப்ரெண்ட்ஸ். பணத்தை வந்து ஒரே இடத்துல போடக்கூடாது. அது வந்து ஒரு செக்டரா இருக்கட்டும், இல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்டா இருக்கட்டும், அதை கண்டிப்பா நீங்க பிரிச்சு தான் போட்டாகணும். உதாரணத்துக்கு ஒரு ஸ்டாக்ல போடலாம், இல்ல ஒரு ரியல் எஸ்டேட்ல போடலாம், இல்ல ஒரு எஃப்டில போடலாம். இப்படி போட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஒண்ணு உங்களுக்கு லாஸ் ஆனாலும் இன்னத்துல இருந்து உங்களுக்கு வருமானம் வரும். ஸோ ஆமா ஃப்ரெண்ட்ஸ், பணத்தை எப்பவுமே பிரிச்சு போட தெரிஞ்சுக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ், 10வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, பணம் வந்து கருவி, அது வந்து இலக்கு அல்ல. பணம் தான் உங்களுடைய கடைசி கோலா ஃப்ரெண்ட்ஸ்? இல்ல ஃப்ரெண்ட்ஸ், பதில் பார்த்தீங்கன்னா அது இல்ல. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், பணம் வந்து உங்களுக்கு வெறும் லக்ஸரி மட்டும் கொடுக்கக்கூடாது. பணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும், உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கணும். அதுதான் வந்து பணம். ஸோ அந்த மாரி பணத்தை தான் நம்ம தேடி போகணுமே தவிர வெறும் பணத்தையே கோலா வச்சுக்கிட்டு போகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், பணத்தை வந்து ஒரு டூலா மட்டும் என்னைக்குமே யூஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வாழ்க்கையில் நம்ம நிம்மதியா இருப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இறுதியா பார்த்தீங்கன்னா, தலைவர் சொன்ன மாரி கையில் கொஞ்சம் காசு இருந்தால் அதற்கு நீதான் எஜமான். கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதற்தான் உனக்கு எஜமான். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இது உண்மை ஃப்ரெண்ட்ஸ். பணத்தை பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணோமா நம்மளுக்கு எப்பவுமே வந்து அது ஃப்ரீடம் கொடுக்கும், அது நிம்மதியை கொடுக்கும். அதுவே அதை பத்தி தெரியாம நம்ம யூஸ் பண்ணோமா அது நம்மளுக்கு எப்பவுமே சிக்கலை தான் கொடுக்கும். ஆமா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்க பணத்தை நல்ல கடனுக்கு யூஸ் பண்ணுங்க. அதை வந்து டைவர்சிஃபிகேஷன் பண்ணுங்க. கண்டிப்பா ஃபைனான்ஷியல் நாலேஜோ இல்லை ஃபைனான்சியல் லிட்ரஸியை தெரிஞ்சுக்குங்க. ஸோ அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால நிம்மதியா இருக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இறுதியா என்ன சொல்ல விரும்புறேன்னா, பணம் என்பது பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு கருவி மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம வாழ்க்கை கிடையாது. ஸோ பணத்தையே நம்ம வாழ்க்கையை எடுத்துக்கூடாது. பணத்தை வந்து ஒரு டூலா மட்டும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். எவ்வளோ குயிக்காக முடிக்க முடியுமோ நான் அவ்வளோ குயிக்காக முடிச்சிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. முடிஞ்சா இதை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இல்லை கருத்துக்கு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் அடுத்தடுத்த வீடியோ போட முடியும். ஸோ உங்க சப்போர்ட் இருந்தால் தான் நம்ம சேனல் வளரும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுலேருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். ஸோ நான் தேவன். மீண்டும் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். Flexed up, diamonds dripping off